ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிசி பில் பண்ணும்போது மதர் போர்டில் எந்தெந்த வயரை எந்தெந்த இடத்துல சரியாக சொருகணும்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நான் பிசி பில் பண்ணும்போது பிசி பில் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தேன். அதில் இருந்துட்டு ஒயர் மேனேஜ்மெண்ட் வரும்போது மட்டும் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைனா அந்த ஒயரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த இமேஜை பார்த்து சொருகிங்க ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே SATA SSD வச்சு இந்த பிசியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் NVMe SSD வாங்கினேன். ஸோ இந்த NVMe SSD அப்கிரேட் பண்ணும்போது எல்லா ஒயரையும் பிடிங்கிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஒயரையும் எப்படி வருதுன்னு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்திருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி இருந்த ஒயரை பிடிங்கிருக்கேங்கிறதுனால எந்தெந்த ஒயரை இருந்துக்கிட்டு எப்படி பிடுங்கணும், சில ஒயர் இருந்துட்டு பிடுங்கும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது எப்படி டேமேஜ் ஆகாமல் பிடுங்குறதுங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இருக்க பிசியில் ரேமையோ எஸ்எஸ்டியோ இல்லை கிராஃபிக்ஸ் கார்டையோ அப்கிரேட் பண்ண போகிறேன், ஒயரை மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா சாக்கெட் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எஸ்எம்பிஎஸ் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒயரை அன்பிளக் பண்ணிவிட்டு நீங்கள் கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசியோட பவர் பட்டனை ஒரு 5லேருந்து 10 செகண்ட் அழுத்தி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமும் அதில் இருந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் மீதி அப்படியே இருக்கும். அது ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகணும்னா அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சா தான் டிஸ்சார்ஜ் ஆகும். அடுத்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியால் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக பிசியில் ஒயர் சொருகி இருந்து எல்லா சுவிட்சும் ஆஃபில் இருக்கும்போது கேபினெட்டை கொஞ்சம் நேரம் தொட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிரவுண்டை ரீச் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிடும். பில்டு பண்ணும்போது ஷூவோ சாக்ஸ்லாம் போட்டுருக்காதீங்க. கால் எந்த நேரமும் தரையில் டச்லேயே இருக்கட்டும். இருந்தாலும் CPU, RAM, SSD இந்த மாதிரியான காம்போனண்ட்லாம் கோல்டு கலரில் இருக்கிற இடம் மற்ற இடத்தெல்லாம் டேரெக்டாக தொடாதீங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த டெம்பர் கிளாஸை கழட்டும் போது அதை படுக்க வச்சு கழட்டுங்க, நிற்க வச்சு கழட்டாதீங்க. ஏன்னா கழட்டும் போது தப்பி தவறி ஓரம் இருந்துட்டு டேரெக்டாக கீழே இடிச்சிதுன்னா ஃபுல்லாக நொறுங்கிடும். இதுதான் கேபினெட்லேருந்து வர USB 2 ஒயரும் HD ஆடியோ ஒயரும். இந்த மாதிரி நிறையா ஒயர் இருக்கும். எல்லா ஒயருமே கேபினெட்டோட டாப் சைடில் இருக்க ஹோல் வழியாக விட்டு ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கலாம். சில ஒயர் இருந்துக்கிட்டு மொத்தமாக இருக்கும், அதை இருந்துட்டு டாப் சைடு வழியாக விட்டோம்னா அந்த போடி நெளிஞ்சு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இங்கே USB 3 இருக்குது, அதை இருந்துட்டு செகண்ட் ஹோலில் விட்டு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல எடுத்துக்கலாம். இதில் இருந்துட்டு எனக்கு இதே இடத்துல தான் தேவைப்படுதுன்றதுனால செகண்ட் ஹோலில் விட்டு தேர்ட் ஹோல் வழியாக வெளில எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கிறத இருந்துட்டு பின்னாடி இழுத்து வச்சு கட்டிக்குவேன். அதை இருந்து கடைசியாக பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம HD ஆடியோ அண்ட் USB 2 ஒயரை தான் எப்படி சொல்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதனால் அதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு கேபினட்டோட சென்டரில் இருந்துட்டு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடில் மதர் போர்டுக்கு பாட்டம் சைடில் உங்களுக்கு வெளில கிடைக்கும். இதில் HD ஆடியோங்கிறத எடுத்துக்கலாம். HD ஆடியோங்கிற ஒயர் எதில் சொல்லணும்னா JAUD1 இல்லைனா AUD1 இருக்கும். ஜேங்கிறது ப்ரீஃபிக்ஸ். இது இருந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இதை யூஸ் பண்ணுறாங்களாம். அதனால் அந்த ஜே வந்துட்டு சில மதர் போர்டு வச்சுருப்பாங்க, சில மதர் போர்டில் ஜஸ்ட் AUD1 தான் இருக்கும். இந்த HD ஆடியோ ஒயரை சொருகும்போது HD ஆடியோன்னு எழுதிருக்க பக்கம் இருந்துட்டு மதர் போர்டோட டாப் சைடை பார்த்த மாதிரி சொருகுங்க. ஏன்னா அந்த சைடில் இருந்துட்டு ஒரு பின் இருக்காது. அதே மாதிரியே மதர் போர்டோட டாப் சைடு ரோலையும் இருந்துட்டு ஒரு பின் இருக்காது. ஸோ சொருகிறதுக்கு முன்னாடி ஒரு டைமு அந்த ப்ளக்லையும் அந்த மதர் போர்ட்லையும் எந்த இடத்துல பின் இல்லைங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிட்டு சொருகிங்க. ஒவ்வொரு டைமும் சொருகினதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த இமேஜை காட்டுறேன், அதை நீங்கள் கரெக்டாக சொருகிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து USB 2 ஒயர். இது இருந்துட்டு USBன்னு எழுதிருக்கும். இது எங்கே சொல்லணும்னா JUSB2ன்னு சொல்லிட்டு இந்த மதர் போர்டில் இருக்கும். வேறு மதர் போர்டில் JUSB1, JUSB2 இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை USB1, USB2ன்னு கூட இருக்கலாம். இதில் இருந்துட்டு 10 பின்னு இருக்கணும். ஆனால் ஒரு பின்னு இருந்துட்டு இருக்காது. அதே மாதிரியே இந்த ஒயர்லேயும் இருந்துக்கிட்டு 10 பின்னுக்கான கேப் இருக்காது, 9 பின்னுக்கான கேப் மட்டும்தான் இருக்கும். அதனால் மாற்றி சொருகினீங்கன்னா உள்ளே போகாது. இந்த USBங்கிறத கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரியும் ஒன்றுமே எழுதாத பக்கத்தை இருந்துட்டு மதர் போர்டோட டாப் சைடு பார்த்த மாதிரியும் பார்த்து சொருகிடுங்க. ஒரு வேளை சொருக முடியலன்னா அந்த ஒயரையும் பின்னையும் இருந்துட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் சொருகிறீங்களா இல்லையான்ட்டு. அடுத்து CPU ஃபேனோட ஒயர். CPU ஃபேனோட ஒயரை மதர் போர்டோட அந்த பாட்டம் சைடில் விட்டிங்கன்னா அடுத்த சைடு இருந்துட்டு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல் வழியாக பிடிச்சி இழுத்துக்கலாம். இந்த ஒயரை இருந்துக்கிட்டு கையால் அப்படி தள்ளி அந்த மேலே மூவ் பண்ணி வச்சுங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஒயரை இருந்துக்கிட்டு ஆப்போசிட் சைடு வழியாக எடுத்து இந்த மதர் போர்டோட டாப் சைடில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக உள்ளார உள்பக்கமாக திரும்ப எடுத்துக்கோங்க. இதில் இருந்துக்கிட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கம் இருந்துட்டு டாப் சைடை பார்த்த மாதிரி இருக்கணும். இன்னொரு பக்கத்தில் இருந்துட்டு ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு 2 மேடு மாதிரி இருக்கும். அந்த மேடு மாதிரி இருக்கிறது இருந்துட்டு பாட்டம் சைடை பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் இருந்துட்டு நார்மல் ஸ்டாக் கூலர் தான் போடுறீங்கன்னா அந்த ஸ்டாக் கூலரில் இருந்துட்டு ஒயர் பெருசாக இருக்காது, நீங்கள் டேரெக்டாக இங்கே சொருகிக்கலாம். ஆனால் ஏர் கூலர் போகும்போது இந்த மாதிரி ஒயர் பெருசாக இருக்கும். அதை இருந்துட்டு மதர் போர்டோட பின்னாடி கொண்டு போய்ட்டு திரும்ப முன்னாடி கொண்டு சொருகணும்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இதே இடத்துல இருந்துட்டு அந்த ஒயரை மடித்து ஒரு மாதிரி முடிச்சு போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அது இருந்துட்டு ஏர் ஃப்ளோவை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். இதை இருந்துக்கிட்டு CPU ஃபேன் 1ன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கும். அதில் வந்து 4 கம்பி இருக்கும், இதுலேயும் 4 கேப் இருக்கும். அதில் கரெக்டாக பார்த்து சொருவிங்க. இதை சொருகினதுக்கப்புறம் அந்த இமேஜ் இருந்து அட்டாச் பண்ணுறேன், பார்த்துங்க. CPU ஃபேன் 1ன்னு சொல்லிட்டு எழுதிருக்குங்களா, இதில் தான் சொருகணும். அடுத்து நம்ம ஏர் கூலரோட ARGB லைட்டுக்கான ஒயர். இந்த ஒயரில் இருந்துக்கிட்டு 3 ஹோல்ஸ் தான் இருக்கும். இது இப்போ இருந்துட்டு நீங்கள் ஸ்டாக் கூலர் தான் யூஸ் பண்ணுறீங்க, ஏர் கூலர் பக்கம் போகிறது இல்லைனா உங்களுக்கு இருந்துட்டு இந்த ஒயர் இருக்காது. அதனால் இந்த செக்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் இதை ஏர் கூலர் வாங்கலான்ற ஐடியாவிலும் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை பாருங்கள். CPU ஃபேனுக்கு இருந்துட்டு எப்படி ஒயரை உள்ளே விட்டோமோ அதே மாதிரி விட்டு ஆப்போசிட் சைடில் இழுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இந்த விரலை வச்சு லைட்டாக தள்ளி அந்த டாப் சைடுக்கு மூவ் பண்ணோம்ல அதே மாதிரியே மூவ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.
இந்த ஒயரை இருந்துட்டு இப்போ ஆப்போசிட் சைடு வழியாக எடுத்துக்கிட்டு நம்ம USB 2 ஒயரையும் ஹெச்டி ஆடியோ ஒயரையும் இருந்துட்டு கேபினெட்டோட சென்டரில் இருந்துட்டு ஒரு ஹோல் வழியாக உள்ளே விட்டுருப்போம்ல, அந்த வழியாக உள்ளே விட்டு ஆப்போசிட் சைடில் இருந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த ARGB ஃபேனோட ஒயரில் 3 ஹோல்ஸும் எப்படி கேப் விட்டு இருக்கோ அதே மாதிரியே மதர் போர்டில் JARGB V21ன்னு சொல்லிட்டு இந்த போர்டில் இருக்குது. அதை இருந்துட்டு சரியாக பார்த்துக்குங்க. இதில் இருந்துட்டு ஒன் சைடு இருந்துக்கிட்டு ஒரு குறி மட்டும் இருக்கும், இன்னொரு சைடு இருந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். அது சரியாக எதுன்னு தெரில. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதில் வச்சு காட்டுவேன், அதே மாதிரியே கரெக்டாக வச்சு பாருங்கள். அந்த கேபினெட்டோட பேக் சைடை பார்த்த மாதிரி 2 பின்னும், இப்போ கேபினெட்டோட ஃப்ரண்ட் சைடை பார்த்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பின் இருக்கும், நடுவில் ஒரு பின் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி வச்சு பார்த்து கரெக்டாக சொருகிக்கோங்க. மாற்றி சுருவ ட்ரை பண்ணிங்கன்னா உள்ளே போகாது. அதனால் கரெக்டாக சுருகிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கேபினெட்டோட ஃப்ரண்ட் பேனல் ஒயர். நம்ம எல்லா ஒயருமே இருந்துட்டு கேபினெட்டோட டாப் சைடு ஹோல் வழியாக தான் விட்டு ஆப்போசிட் சைடில் எடுத்துருப்போம். இந்த ஒயர் இருந்துட்டு ஃப்ளாட்டாக வந்துட்டு ஒரு 5 ஒயராக தனித்தனியாக தொங்கும். அதை இருந்துக்கிட்டு கேபினெட்டோட இந்த ஹோல் வழியாக விட்டு ஆப்போசிட் சைடில் எடுத்துங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் இருந்துக்கிட்டு அந்த ஃப்ரண்ட் பேனல் ஒயரை சொருவதுக்கான போர்ட்லாம் அவைலபிளாக இருக்கும். இதில் இருந்துக்கிட்டு ரீஸ்டார்ட் ஸ்விட்சிங்கிறது இருந்துக்கிட்டு 2 பின்னும் ஒன்றாவே இருக்கும். அப்புறம் பவர் ஸ்விட்சிங்கிறது 2 பின்னுமே இருந்துட்டு ஒன்றா இருக்கும். HDD LEDங்கிறதும் ஒன்றா இருக்கும். ஆனால் பவர் LED ப்ளஸும் பவர் LED மைனஸ் மட்டும் தனித்தனி ஒயராக இருக்கும். மொத்தத்துக்கு 5 ஒயர் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒயரோட போர்ட் இருந்துட்டு மதர் போர்டோட ஃப்ரண்ட் சைட் பாட்டமில் JFP1 இருக்கும். சில மதர் போர்டில் FP1 கூட இருக்கலாம். ஜேங்கிறது ப்ரீஃபிக்ஸ் தான், அதை கண்டுக்காதீங்க. FP1ங்கிறது ஃப்ரண்ட் பேனல் 1ன்னு அர்த்தம். இதில் JFP1ன்ற மூலையில் இருந்து ஒரு பின் இருக்கா, அந்த பின்னு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிற பின்னு செகண்டு. திரும்ப கீழே இருக்கிற பின்னு 3, மேலே இருக்கிறது 4, கீழே இருக்கிறது 5, மேலே இருக்கிறது 6, கீழே இருக்கிறது 7, மேலே இருக்கிறது 8, 9வது பின் இருக்கும், யூஸ் பண்ணக்கூடாது. 10வது பின் இருக்கவே இருக்காது. இந்த ஒயரை இருந்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ரீசெட் சுவிட்சிங்கிறது பேக் சைட் பேனலில் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் ரீசெட் சுவிட்சிங்கிறது ஃப்ரண்ட் சைட் பேனலில் பார்த்த மாதிரி இருக்கணும். அதனால் இதை அப்படியே ஒரு திருப்பிக்கிட்டு அந்த சைடில் இருந்து வேணாலும் சொல்லிட்டு வந்துக்கலாம், இல்லைனா இந்த ஃப்ரண்ட் சைடில் இருந்து கூட சொல்லிட்டு போகிறதுனால போய்க்கலாம். அந்த சைடில் இருந்து சொல்லுவோம்னா பவர் ப்ளஸ் பவர் மைனஸ்னு சொல்லுவீங்க, இந்த சைடில் இருந்து சொல்லுவீங்கன்னா ரீசெட் சுவிட்சிங்கிறதுலேருந்து சொல்ல ஆரம்பிப்பீங்க. நான் இப்போ ரீசெட் சுவிட்சிங்கிறதுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ரீசெட் சுவிட்சுக்கு இருந்துக்கிட்டு 5வது பின்னும் 7வது பின்னும் சரியாக அதை செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயரை அப்படியே ஒரு திருப்பிட்டு 5வது பின்னுலையும் 7வது பின்லையும் கரெக்டாக போகிற மாதிரி சொருகணும். 9வது பின்னில் போகக்கூடாது. 5வது பின்னும் 7வது பின்னும் லாஸ்ட்டில் ஒரு பின்னை விட்டுட்டு தான் சொருகிருக்கணும். அடுத்ததாக பவர் சுவிட்ச். பவர் சுவிட்சுக்கான பின் எதுனா 6ம் 8ம். இதை எடுத்து பார்த்துட்டு ஒரு திருப்பிட்டு நீங்கள் ரீசெட் சுவிட்சை எங்கே சொல்லியிருப்பீங்களோ அதோட டாப் சைடில் தான் 6ம் 8ம் இருக்கும். அதில் சரியாக பார்த்து சொல்லிவிடுங்க. வீடியோவோட அவுட்புட்டில் 9வது பின் கீழே இருக்கிறதுனால தான் இந்த இமேஜும் தலைகீழ வச்சு 9வது பின் கீழே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து HDD LED ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டு ஒரு ஒயர் இருக்கும். இந்த ஒயரில் ப்ளஸ்ஸுங்கிறது 1வது கம்பியில் போகிற மாதிரியும் மைனஸுங்கிறது 3வது கம்பியில் போகிற மாதிரியும் அந்த ஒயரை ஒரு திருப்பி சரியாக பார்த்து சொல்லிவிடுங்க. லாஸ்ட்டாக பவர் LED ப்ளஸ் பவர் LED மைனஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஒயரும் தனித்தனியாக இருக்கும். இதில் பவர் LED மைனஸ்ங்கிறது 4வது பின்னில் சொருகணும், பவர் LED ப்ளஸ்ஸுங்கிறது 2வதுல சொருகணும். பவர் LED மைனஸ் இருந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு சொருகலாம். இதை எடுத்து ஒரு திருப்பிக்கிட்டு மேலே இருக்கிற ரோவில் 2வதாக ஒரு பின் இருக்குல்ல, அதுதான் இருந்துக்கிட்டு 4வது பின்னு. அந்த பின்னில் சரியாக பார்த்து சொல்லிவிடுங்க. லாஸ்ட்டாக பவர் LED ப்ளஸ்ன்ற ஒயர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒயரை இருந்துட்டு 2வது பின்னில் சொருகணும். 2வது பின்னுங்கிறது எதுனா மதர் போர்டோட டாப் ரோவில் இருக்க ஃபஸ்ட்டு பின். அந்த ஒரு பின்னு மட்டும்தான் அப்போதைக்கு மீதி இருக்கும். அந்த பின்னில் சரியாக பார்த்து சொருவிடுங்க. இந்த எல்லாத்தையும் சொருவனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அதில் இருந்துக்கிட்டு 9வது பின்னு ஃப்ரீயாக இருக்கும், 10வது பின்னுக்கு கேப்பு மட்டும் இருக்கும். மீதி இருக்க 8 பின்னையும் கரெக்டாக சொருவி இருந்திருப்போம். இதில் பாருங்கள், அந்த ரைட் சைடில் ஒரே ஒரு பின் மட்டும் தனியாக நிற்கிதா, அதான் 9வது பின்னு. அதோட டாப் சைடில் ஒரு ஓட்டை மட்டும் இருக்குது பின்னே இல்லாமல், அதுதான் 10வது. அந்த 2த்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டு மற்றதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கோம். அடுத்து சாட்டா ஒயர். சாட்டா ஒயருங்கிறது ஹார்ட் டிஸ்கோ இல்லை சாட்டா SSDலேயோ சொருகி அதுக்கப்புறம் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறது. இதில் இருந்துக்கிட்டு 6 GB/s இந்த ஒயரில் எழுதிருக்கும். இந்த ஒயர் இருந்துட்டு மதர் போர்டு கூடவே வந்துடும். இந்த ஒயரில் பாருங்கள் ஒரு இரும்பு பிளேடாட்டம் தெரியுதா, அதை இருந்து அழுத்தி பிடிச்சி தான் கழட்டுறது மாற்றதெல்லாம் பண்ணணும். கழட்டும்போது போடும்போது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கழட்டும்போது இருந்து அதை அழுத்தி பிடிச்சி தான் பண்ணி ஆகணும். அழுத்தி பிடிக்காமல் இழுத்திங்கன்னா வராது. தவறி ரொம்ப இழுத்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த போர்டில் மொத்தம் 4 போர்ட் இருக்குது. நான் சொருகிறதுலேருந்து பாட்டம் போர்ட்லேருந்து நான் சொருகிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு போர்ட்டு. இந்த சாட்டா ஒயரோட இன்னொரு எண்டை கேபினட்டோட பாட்டம் சைட் கேப் இருக்குல்ல, அந்த கேப் வழியாக உள்ளார விட்டு வச்சுக்கிங்க. கடைசியாக ஒயர் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க்லேயும் SSDலையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். அடுத்து கேபினெட்டோட USB 3 ஒயர். இந்த ஒயரை 2வது கேப் வழியாக உள்ளே விட்டு 3வது கேப் வழியாக வெளில எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கான போர்ட் எங்கே இருக்குன்னா அந்த மதர் போர்டில் JUSB1ன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டோட டாப் சைடில் இருந்துட்டு ஒரு பள்ளம் இருக்கும், அதே பாட்டம் சைடு இருந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும்.
இந்த யூஎஸ்பி ஒயர் இருக்குல்ல, இதில் இருந்துக்கிட்டு USB 3 அப்படின்னு எழுதிருக்கிறது மதர் போர்டோட உள் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். எதுவும் எழுதாத இருந்தால் ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஏன்னா அந்த ப்ளூ கலரில் சென்டரில் பாருங்கள் ஒரு மேடு மாதிரி இருக்குது. அது இருந்துக்கிட்டு அந்த போர்ட்டில் கரெக்டாக போய் மேட்ச் ஆகணும். ஆப்போசிட் சைடில் திருப்பி சொருவினீங்கன்னா உள்ளே போகாது. இந்த ஒயர் இருந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நல்லா அழுத்தி சொருவுங்க. அந்த நாச்சு இருந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இறங்கின மாதிரி லைட்டாக சொருவிட்டு அது உள்ளே போயிடுச்சுன்னு நினச்சிட்டு அது விட்டுறாதீங்க. இந்த USB 3 ஒயரில் இருக்கிற அந்த மேடு மாதிரி இருக்கிறது இருந்துட்டு அந்த போர்ட்டில் எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா அழுத்தி சொருவிடணும். அடுத்து மதர் போர்டோட 24 பின் கனெக்டர். இதில் இருந்துக்கிட்டு இந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல கட்ட விரல் சைடு, அதுதான் இருந்துக்கிட்டு CPU சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். அதே ஆள்காட்டி விரல்கிட்ட ஒரு மாதிரி குச்சி மாதிரி மேடான்னு தெரியுதுங்களா, அது இருந்துட்டு ஒரு லாக்கிங் மெக்கானிசம் மாதிரி. இப்போ நீங்கள் சொருவிட்டிங்கன்னா சொருவினதுக்கப்புறம்லாம் பிடிச்சி இழுக்கக்கூடாது. அது இருந்துட்டு மதர் போர்டில் போய் லாக் ஆகிருக்கும். அந்த கிளிப்பை எடுத்துவிட்டால் தான் திரும்ப அதை எடுக்க முடியும். சொருவினதுக்கப்புறம் குனிஞ்சு பார்த்துங்க கரெக்டாக கேப் இல்லாமல் நல்லா சொருவிருக்கீங்களான்னு. ஏன்னா இது CPU பின்லாம் முக்கியமான பின். இந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் CPU சைடும் அந்த குச்சி மாதிரி ஒரு சிம்பிள் கண்ணால் அது இருந்துட்டு வேரில் வைக்கிறேன் இந்த சைட்லேயும் இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை உள்ளே தள்ளி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் CPUவோட 8 பின் பவர் கனெக்டர். இதில் என்னோட கட்ட விரல்கிட்ட பாருங்கள் ஒரு மாதிரி குச்சி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, இது இருந்துக்கிட்டு மதர் போர்டோட கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரியும், என் ஆள்காட்டி விரல்கிட்ட பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா பட்டையாக இருக்குது. அதுதான் இந்த லாக்கிங் மெக்கானிசம். மதர் போர்டில் சொன்னால அவனு போய் மதர் போர்டில் இருக்க போர்ட்லேருந்து லாக் ஆகிடும்ட்டு, அதே மாதிரி இந்த இதில் பட்டையாக பெருசாக இருக்குது, அதுதான் அந்த லாக்கிங் மெக்கானிசம். இதில் CPUனே எழுதிருக்கும். இதை இருந்துகிட்டு இன்செர்ட் பண்ணுறதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த கேப்பில் கையை விட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி ஈஸியாக பண்ணுறதுனா, பேக் பேனலில் இருக்க ஃபேனை கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இருந்துட்டு உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். எவ்வளோன்னு சொல்லணும்னா CPU PWR1ன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கும், அந்த போர்ட்டு தான். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டோட கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி அந்த குச்சிமாக இருக்குங்களா, அதே இதுக்கு ஆப்போசிட் சைடு அது இருந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது மறைஞ்சிருக்கு. அந்த சைடு தான் அந்த லாக்கிங் மெக்கானிசம் இருக்கிற மாதிரி சொருவிருக்கேன். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து சொருவிங்க. அதே நேரத்தில் குனிஞ்சு கரெக்டாக சொருவிருக்கானாலும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் கேப் விட்ருக்க மாதிரி இருந்ததுன்னா நல்லா அழுத்தி சொருவிங்க. அப்புறம் CPU மதர் போர்டு அண்ட் SATA SSDயோட ஒயரெல்லாம் திரும்ப பிடுங்கணும்னா அதில் லாக் இருக்கும். அந்த லாக்கை எடுத்து தான் பிடுங்கணும். நீங்கள் டேரெக்டாக பிடுங்கினீங்கன்னா அது மதர் போர்டிலேருந்து பிச்சுக்கிட்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்பிளக் பண்ணுற மாதிரினா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபேனோட ஒயர், ஹார்ட் டிஸ்க் அண்ட் SATA SSDயோட ஒயர்லாம் எப்படி சொருகிறதுனோ, ஒயரை எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க.